ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு 31 அக்டோபர். நம்ம மார்க் நல்ல லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆயிருக்கு எப்படி பற்றி பார்க்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம மார்க் நல்ல லெவல்ஸ் இது. இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நாளைக்கு தேவையான, அதாவது மண்டேக்கு தேவையான ட்ரேடிங் லெவல்ஸை இந்த வீடியோவிலேயே நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? ஆனால் இன்னைக்கு மணி இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது டைம் கிட்டத்தட்ட 9:15. இது வரைக்குமே என்எஸ்சியோட க்ளோசிங் டேட்டா வரல, என்ன ப்ராப்ளம் தெரியல. ஸோ நம்ம நாளைக்கான லெவல்ஸ், அதாவது மண்டேக்கு தேவையான லெவல்ஸை இந்த வீடியோவில் பார்க்க மாட்டோம். ஜஸ்ட் இன்னைக்கு என்ன ட்ரேட் ஆயிருக்கு, நம்ம நேற்று மார்க் பண்ண லெவல்ஸில் அதை மட்டும் பார்க்கலாம். ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நிஃப்டி ஓப்பன் ஆனது வெரி ஃப்ளாட் ஓப்பன் தான். எக்ஸாக்டாக நேற்று க்ளோசிங் நடந்த பாயிண்ட்ஸ் கிட்டே தான் இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனவங்க ஃபர்ஸ்ட் கேண்டிலே ஒரு வீக் ஓகே ஃபார்ம் பண்ணுறாங்க. அது ஃபாலோ அப் இல்லாததால இங்கேருந்து ஒரு நல்ல ரிவர்சல். நம்ம பிஇ ரேஞ்ச் ஓகேவா, இது மார்க் பண்ண பிஇ ரேஞ்ச், அதிலேருந்து யூட்டர்ன் எடுத்து பியூட்டிஃபுல்லாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி கால்குலேட் பண்ணி பிளாட் பண்ண ஏடிஎம் ஓகேவா 25,950. இந்த ஏடிஎம்மை ரெசிஸ்ட் பண்ணிட்டு இது எஸ்டர்டேக்கான 50% ஓகேவா. இதில் ஒரு ஃபால் வந்து திரும்ப எஸ்டர்டே 50%ல் ஒரு ரெசிஸ்ட் ஆகி அங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபால் அகெயின் பிஇ ரேஞ்சையும் பிரேக் பண்ணி வீக்லி 50% பியூட்டிஃபுல்லாக சிங்கிள் ஹெட்ஜு. இதுலேயே ஐவிஆர் ஒன்று இருக்குது ஓகேவா. இதில் சப்போர்ட் எடுத்து மேலே போக ட்ரை பண்ணுறாங்க. இங்கிறது திரும்ப ஃபெயிலியர் ஆகி திரும்ப இங்கே வராங்க ஓகேவா. இங்கே என்ன ஹிடன் லெவல்ஸ் இருக்குது அப்படின்றத நம்மளோட இண்டிகேட்டர் காட்டி கொடுத்துரும் ஓகேவா. நம்மளோட இண்டிகேட்டரில் இங்கே என்ன லெவல் இருக்குது, ஏன் இங்கே சப்போர்ட் எடுக்குதுன்றது நம்மளோட இண்டிகேட்டரில் பார்க்கலாம். இங்கே ஃபாலோ ஆகி திரும்ப இங்கே சப்போர்ட் எடுத்து இங்கேருந்து கிராஸ் ஓவர் ஆகி பிட்வீன் த சூப்பர் ட்ரெண்ட் ஓகேவா. இந்த சூப்பர் ட்ரெண்ட்லேருந்து ஒரு சைட் வேஸ் மொமெண்டம் தான். ஓகே, இந்த சைட் வேஸ் மொமெண்டம்ல இருந்தவங்க இங்கேருந்து திரும்ப அகெயின் ஃபாலோ ஆகி காலையில் வந்த சப்போர்ட் லெவலை இப்போ பிரேக் பண்ணுறாங்க. ஓகே, பிரேக் பண்ணவங்க சடன் ஃபாலாக இங்கே வராமல் திரும்ப இங்கே ஒரு 1 hour ஒரு சைட் வேஸ் ஓகேவா. அகெயின் இந்த லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி மார்க் பண்ண ஐவிஆர் ரேஞ்ச் ஓகேவா. இது ஐவி ரேஞ்ச் 2 ஓகே. செகண்ட் ஐவி ரேஞ்சில் பியூட்டிஃபுல்லாக சப்போர்ட் எடுத்து அதுக்கிட்டே இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே முடிச்சிட்டாங்க. நம்ம மார்க் பண்ண கம்பைன்டு ஹெட்ஜுக்கு போகலை ஓகேவா. இங்கே என்ன நமக்கு வந்து இங்கே ஹிடன் ரேஞ்ச் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. நம்ம எப்போவுமே வீக்லி ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணி பிளாட் பண்ணுவோம் ஓகேவா நம்ம இண்டிகேட்டரில். ஓகே, ரேஞ்ச் அப்படின்றது ஹைக்கும் லோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம ரேஞ்சை சொல்லுவோம். அப்போ இந்த வீக்கு நம்ம எதிர்பார்க்குறது நிஃப்டி ஒரு 300 போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. 300 அச்சீவ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு 350 லெவல் ஓகேவா வச்சுருந்தோம். அந்த லெவலை பியூட்டிஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருந்தது ஓகேவா. அதுதான் இங்கே சப்போர்ட் லெவலாக நம்ம பார்க்குறோம். ஓகே, வாங்க நம்மளோட இண்டிகேட்டரில் இந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்கு பார்க்கலாம். இதுதான் நம்மளோட ஓன் இண்டிகேட்டர். புதுசாக பார்க்குறவங்களுக்காக திரும்ப சொல்லிடுறேன். மேலே இருக்கிறது வந்து நிஃப்டியோட மந்த்லி ஃபியூச்சர்ஸ் ஓகேவா. மேலே நம்ம லைவாக சிங்கிள் சார்ட்லேயே மந்த்லி ஃபியூச்சர்ஸும் பார்ப்போம், ஸ்பாட்டையும் பார்ப்போம் ஓகேவா. இந்த லெவல்ஸ் இங்கே இருக்க லெவல்ஸ் எல்லாமே வந்து ஸ்பாட்டுக்கு தான் ஓகேவா. ஜஸ்ட் இங்கே இருக்க இண்டிகேட்டர் இது டாட்டாக இருக்கிறது விவேக்கு, இந்த கிராஸ் ஓவர் சூப்பர் ட்ரெண்ட், இது மட்டும்தான் நம்ம மந்த்லி ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணுறோம். மற்றபடி மற்ற எல்லா லெவல்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஸ்பாட்டுக்கு தான் ஓகேவா. ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆனதை பாருங்கள். எஸ்டர்டே க்ளோஸ் ஓகேவா. அதுக்கு பக்கத்துலேயே தான் இன்றைக்கி ஓப்பனிங் நடந்திருக்கு ஓகேவா. கரண்ட் டே ஓப்பன் ஆனாங்க. ஃபஸ்ட்டு கேண்டிலே ப்ரீவியஸ் டே லோ ஓகேவா. ப்ரீவியஸ் டே லோ ப்ளஸ் கரண்ட் வீக் ஓப்பன் ரெண்டுமே அங்கே இருக்குது. விக்கு மட்டும் நம்மளோட ப்ரீவியஸ் வீக் ஓப்பன் ஓகே, அது வரைக்கும் விக்கு போயிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் ஃபாலோ அப் இல்லாததால் இங்கேருந்து சப்போர்ட்டு பியூட்டிஃபுல்லாக நம்ம கேல்குலேட் பண்ணி பிளாட் பண்ண ஏடிஎம் ஓகேவா. அந்த ஏடிஎம் வரைக்கும் பியூட்டிஃபுல்லாக மார்க்கெட்டை கொண்டு போயிட்டு நம்ம நேற்றே இதை சொல்லியிருப்போம். ஓப்பனுக்கு மேலே போயிட்டு ஒரு ஹையை கிரியேட் பண்ணுவாங்க. திரும்ப அங்கேருந்து ஓப்பனை கட் பண்ணாங்கன்னா நம்மளோட டே ரேஞ்சை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஓகேவா. இப்போது மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு ஹையை கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த ஹையிலேருந்து திரும்ப அகெயின் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஓகேவா பியூட்டிஃபுல்லாக கரண்ட் டே ஓப்பனை பிரேக் பண்ணுறாங்க ஓகேவா. அரௌண்ட் வந்து ஒரு 10:05க்கு ஒரு 10:10க்கு க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. ஓகே, இந்த கேண்டில் எக்ஸாக்ட் டைம் தெரியல. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம்
நம்மளோட பிஇ ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப போகிறாங்க. ஆனால் கரண்ட் டே ஓப்பனுக்கு மேலே போக முடியல. திரும்ப இங்கேருந்து ஃபால். ஓகேவா? இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இப்போ இதுக்கு உதாரணத்துக்கு 50 பாயிண்ட் ஓகே ரேஞ்சுனா நம்ம வீக்லி ரேஞ்சாக எதிர்பார்க்குறது 100 பாயிண்ட்ஸ். ஓகே, அப்போது 50 இங்கே வந்துருச்சு. அப்போ இதுலேருந்து இன்னும் ஒரு 100 பாயிண்ட் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதுதான் நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த 100 பாயிண்ட்ஸ் நம்ம எப்போ கேட்ச் பண்ணணும்னா, எப்பப்பெல்லாம் நமக்கு ஒரு ஃபால் தென்படுதோ, ஓகே, ஒரு சூப்பர் ரிஜெக்ஷன், இல்லை ஒரு லெவல் ரிஜெக்ஷன், இல்லை இந்த மாதிரி ஒரு கிராஸ் ஓவர், ஒரு விவேப் ரிஜெக்ஷன், இந்த மாதிரி சூப்பர் ரிஜெக்ஷன் வரும்போதெல்லாம் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கேப்சர் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சை எப்படி பார்க்குறதும் ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுங்க. ஓகே, தென் கரண்ட் டே ஓப்பனுக்கு மேலே போக முடியல. ஸோ அங்கேருந்து ஃபால் பியூட்டிஃபுல்லாக நம்ம கொடுத்துருக்க லெவல்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஒர்க் ஆகிருக்கு மட்டும் பாருங்க. ஓகே, இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனவங்க ப்ரீவியஸ் டே லோ, கரண்ட் வீக் ஓப்பன். ஓகேவா? இங்கே ஃபால் ஆகி ஒரு இன்டெசிஷன். ஓகேவா? சடன் ரிவர்சல் வரல, இன்டெசிஷன். அப்போது இந்த இடத்துல ஒரு மைனர் சப்போர்ட்டு. திரும்ப அங்கேருந்து ஃபால் ஆகுறாங்க. திரும்ப இந்த லெவல். ஓகே, ப்ரீவியஸ் வீக் ஓப்பன். ஓகேவா? ப்ளஸ் கரண்ட் டேவோட லோவும் இங்கே தான் இருக்குது. ஓகேவா? கரண்ட் டே லோ, இந்த ஃபஸ்ட் கேண்டல் வீக்கில் வந்த லோ. ஓகே, அதில் சப்போர்ட் எடுக்கிறாங்க. சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப ஃபாலோ அப் இல்லை. திரும்ப நெக்ஸ்ட் இந்த லெவலில் பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணுறவங்க கரண்ட் வீக் லோ அண்ட் வீக்லி மிட் ரெண்டுமே இந்த லைன்லேயே இருக்குது. அதுக்கு அடுத்த லெவல் தான் சிங்கிள் ஹெட்ஜ். ஓகேவா? சிங்கிள் ஹெட்ஜுக்கு கீழே இருக்கிறது ஐவி ரேஞ்ச். ஓகே, இந்த சிங்கிள் கேண்டல்லையே சிங்கிள் ஹெட்ஜ் டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு லோ கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் எப்போவுமே நம்ம இப்போ இதில் உதாரணத்துக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட ப்ராஃபிட் நம்ம கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி எங்கே இருக்கோ அங்கே புக் பண்ணிக்கணும். புக் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் ட்ரையல் பண்ணிட்டு வரீங்கன்னா டார்கெட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக இந்த லெவல் இருக்கும். இதுக்கு மீறி போகிறதுக்கு, மார்னிங்கே போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதுவே எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃபாலு. இதையும் பிரேக் பண்ணி கீழே மார்னிங்கே போகும் அப்படின்றதுக்கு சான்சஸ் மிக மிக கம்மி. ஓகேவா? ஸோ அப்படியே போகணும். நம்ம ட்ரையல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம டார்கெட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் ஈஸியாக டார்கெட் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் கரண்ட் வீக் ஓப்பனுக்கு மேலே போக முடியல. அங்கே ரெசிஸ்ட் ஆகி அங்கேருந்து அகெயின் ஃபால். ஓகேவா? ஃபால் ஆகி ஒரு நியூ லோ கிரியேட் பண்ணுறாங்க. இன்றைக்கிட்டே நம்ம வீக்லி ரேஞ்சாக ஓகேவா ப்ரிடிக்ட் பண்ண 350 பாயிண்ட்ஸ் இதான். ஓகே, ஒரு வீக்லி ஹை லோ. அப்போ இது வீக்லி லோவாக நம்ம இதை ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். இந்த லெவலில் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்தாங்க. ஆனால் டெஸ்ட் பண்ணலை. இங்கேயே ஒரு சைட் வைஸ் மொமெண்டம் போட்டு அகெயின் மேலே போயிட்டாங்க. ஓகேவா? மேலே போனவங்க திரும்ப அகெயின் ப்ரீவியஸ் வீக் ஓப்பன், அங்கேருந்து ரெசிஸ்ட் ஆகி ஃபால் ஆகுறாங்க. ஃபால் ஆகுற அங்கேயே ஒரு சைட் வைஸ் மொமெண்டம் தான். ஓகே, இந்த வீக்லி 50% கரண்ட் வீக் லோ. ஓகேவா? அதை பிரேக் பண்ணி கான்ஃபிடண்ட்டாக க்ளோஸ் வைக்க முடியல. இங்கே அகெயின் ஒரு சூப்பர் ரிஜெக்ஷன் ப்ளஸ் நம்ம சொன்ன லெவல்ஸோட ரிஜெக்ஷன். இப்போ கரண்ட் டே லோவை அகெயின் பிரேக் பண்ணுறாங்க. ஓகே, பிரேக் பண்ணி நம்ம ப்ரிடிக்ட் பண்ண 350 ரேஞ்சை டெஸ்ட் பண்ண வராங்க. ஆனால் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகல. திரும்ப எங்கேருந்து ஒரு ரிவர்சல், அகெயின் சூப்பர் ரிஜெக்ஷன். இப்போ பியூட்டிஃபுல்லாக டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? டெஸ்ட் பண்ண உடனே ஒரு சப்போர்ட். ஓகே, அகெயின் சூப்பர் ரிஜெக்ஷன். இப்போ அகெயின் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் லெவலாக ஐவி ரேஞ்ச் 2. ஓகேவா? நம்ம மேனுவல் சார்ட்டில் 3 ஐவி ரேஞ்ச் பிளாட் பண்ணுவோம். நம்மளோட ஓன் இண்டிகேட்டரில் லிமிடேஷன்ஸ் இருக்கிறதால நம்மளால் பிளாட் பண்ண முடியலை. ஓகேவா? ஒரு ஐவி ரேஞ்ச் மட்டும் தான் நம்ம பிளாட் பண்ணுவோம். ஓகேவா? அந்த ஐவி ரேஞ்சுமே இங்கே இருக்கு பாருங்க. ஐவி ரேஞ்ச் 1. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 1, இது ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 2. நம்ம மேனுவல் சார்ட்டில் பார்ப்போம் இங்கே. ஓகேவா? இங்கே நம்ம பிளாட் பண்ணலை. ஓகேவா? ஆனால் இது சப்போர்ட் எடுத்த இடத்துல ஐவி ரேஞ்ச் 2 தான் இருக்குது. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் ப்ரீவியஸ் வீக் லோ. ஓகேவா? இந்த லெவல் அது நம்ம மேனுவலில் இருக்காது. ஓகேவா? மேனுவல்லையும் போடலாம். ஆனால் நம்ம பிளாட் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுன்றதால இதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணியாச்சு. ஓகேவா? இதெல்லாம் மேனுவலில் கேல்குலேஷனில் போடுறது, இதெல்லாம் ஆட்டோமேட்டில் வருது. ஓகேவா? ஓ, இது ஆட்டோமேட் இருந்தால் இதை பற்றி கவலையே கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்காக டெய்லி அது பாட் லைன் பிளாட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஐவி ரேஞ்ச் மட்டும் தான் நான் மேனுவலாக கிளாட் பண்ணி மேனுவல் சார்ட்டில் யூஸ் பண்ணுறேன். இதில் சிங்கிள் ஐவி மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, பிகாஸ் ஆஃப் த லிமிடேஷன்ஸ், மற்றபடி வேறு இல்லை. பியூட்டிஃபுல்லாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ண ஐவி ரேஞ்ச் 2ல் டெஸ்ட் பண்ணிவிட்டு பியூட்டிஃபுல்லாக இங்கே சைட் வைஸில் முடிச்சிட்டாங்க. இங்கே ஐவி ரேஞ்ச் 2வும் இருக்குது, ப்ரீவியஸ் வீக் லோவும் இருக்குது. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் கம்பைன்ட் ஹெட்ஜ் லோ இருக்குது. அந்த லெவல் வரைக்கும் கொண்டு வரல, இதுலேயே மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. ஓகேவா? இதுதான் இன்னைக்கு நிஃப்டி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண லெவல்ஸில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நடந்தது. நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம இந்த
ஓப்பன் ஹை ரேஞ்ச் எப்படி ஃபாலோ பண்ணி ஒரு லெவலாக எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கன்றத நேற்றே நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? வாங்க நம்ம ஏடிஎம்மாக பேஸ் பண்ணி எடுத்த ஸ்ட்ரைக்ஸ் எப்படி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஏடிஎம்மாக எடுத்ததை பார்த்துட்டோம். ஓகேவா? நேற்று என்ன ஏடிஎம் 25,950. ஓகேவா? அதோட சி சார்ட் இது. ஓகேவா? இது வந்து கம்பைன்டு சார்ட். ஓகே, சிங்கிள் நம்ம சி ஸ்ட்ரைக் அண்ட் பி ஸ்ட்ரைக் ரெண்டுமே ஒரே சார்ட்டில் பார்ப்போம். இப்போ இதில் வந்து ஓப்பன் எங்கே நடந்திருக்கு பாருங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் டே க்ளோஸு அதுக்கு கிட்டே தான் நமக்கு நடந்திருக்கு. ஓகேவா? சி க்ளோஸ் கீழே தான் கரண்ட் டே ஓப்பனிங். ஓப்பன் ஆனவங்க ஃபஸ்ட்டு கேண்டிலே பி லோ போயிட்டு அதை பிரேக் பண்ண முடியல. அங்கேருந்து ஒரு நல்ல ரிவர்சல். ஓகேவா? பியூட்டிஃபுல்லாக மேலே வந்தாங்க. ஓகே, எஸ்டர்டே க்ளோஸையும் பிரேக் பண்ணி நம்மளோட பிஇபி லெவலையும் க்ளோஸ் பண்ணி மேலே போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோக்கு எதுவும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டாண்டர்ட் பிஇபி, எஸ்பிஇபி. ஓகேவா? ஸ்டாட்டிக். ஓகே, இன்னைக்கு ஓப்பன் ஆனது பாருங்கள் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு. இன்னைக்கு 122 ரூபாய்க்கு க்ளோஸ் இருந்தது. இன்னைக்கு ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 113 ரூபாய்க்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு 10 ரூபா டிகேல ஓப்பன் ஆயிருக்கு. புரியுதா? இது ஏடிஎம்மாக பேஸ் பண்ணி நம்ம எடுத்துனோம்னா ஓகே நமக்கு டிகேல ஓப்பன் ஆயிருக்கு. இன்னைக்கு ஓப்பனும் எங்கே நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இண்டெக்ஸ். ஓகே, ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான். எஸ்டர்டே க்ளோஸ் பக்கத்துலேயே தான் இன்னைக்கு எஸ்டர்டே ஓப்பனும் இருந்தது. ஓகே, அப்போது சேம் ஸ்ட்ரைக் தான் நமக்கு. அப்போது நமக்கு சேம் 25,950 தான் மார்னிங் நமக்கு ஏடிஎம்மும் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஏடிஎம்மாக கிடச்சது மார்னிங்கே நமக்கு டிகேல கிடச்சிருக்கு. ஓகேவா? 144 நேற்று கம்பைன்டு ப்ரீமியம் க்ளோஸ் பண்ணாங்க. நேற்று வீடியோ பார்த்துட்டீங்க தெரியும். இன்னைக்கு அதே கம்பைன்டு ப்ரீமியம் 144ல் 122 க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆனது ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 110க்கு ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுங்க. ஓகே, 113. ஓகே, அப்போனா கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா டிகேல ஓப்பன் ஆயிருக்காங்க. ஓகேவா? இதை தான் நம்ம டிகே எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இந்த சார்ட். ஓகேவா? இப்போ பியூட்டிஃபுல்லாக சிஇ பி லோலேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து பியூட்டிஃபுல்லாக மேலே போனாங்க. மேலே போனவங்க நம்ம ப்ரிடிக்ட் பண்ண ஏடிஎம்ஐ இண்டெக்ஸ் டெஸ்ட் பண்ணிடுச்சு. அதுதான் இந்த லெவல். ஓகேவா? ஏடிஎம்மை தாண்டி மேலே போக முடியல. அங்கேருந்து ரெசிஸ்ட் ஆகி அகெயின் ஃபாலோ ஆகுறாங்க. இவங்க அகெயின் எங்கே வராங்க பாருங்க. ஓகே, விவேக்கில் ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போக ட்ரை பண்ணுறாங்க. இல்லை, திரும்ப விவேக்கு பிரேக் பண்ணி கீழே வராங்க. கரண்டே ஓப்பனையும் பிரேக் பண்ணி கீழே வராங்க. ஓகேவா? விவேக் கீழே வந்துட்டாங்க. ப்ளஸ் கரண்டே ஓப்பனையும் பிரேக் பண்ணுறாங்க. அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பி லோவையும் பிரேக் பண்ணுறாங்க. அவங்களோட லோவை அகெயின் பிரேக் பண்ணுறாங்க. ஓகேவா? இன்னைக்கு கரண்டே லோ பிரேக் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எஸ்டர்டே லோஸை கட் பண்ணாலே ஒரு ஸ்ட்ரைக்கு கோமா ஸ்டேஜ். ப்ளஸ் அது இல்லாமல் இன்றைக்கி வந்து லோவை அகெயின் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிட்டாங்கன்னா இவங்க கம்ப்ளீட் டிகேல தான் வச்சுருக்காங்க. மார்க்கெட் பெரிய ரேஞ்ச் கிராஸ் ஓவர் நடந்தால் மட்டும்தான் இந்த ப்ரைஸ் திரும்ப விவேக்கு மேலே போய் சஸ்டெயின் ஆகி கரண்டே ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி ரெண்டு ப்ரைஸும் கிராஸ் ஓவர் கிடச்சா தான் இது மேலே போகும். ஓகேவா? தென் இவங்க பி சைடு என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு சிஇயோட கரண்டே ஹை. ஓகேவா? கரண்டே ஓப்பன் கரண்டே ஹைக்கு மேலே போயிட்டாங்கனாலே மார்க்கெட் அந்த ப்ரைஸ் மேலே தான் இருக்கும். ஓகே, இந்த ஹையை வந்து திரும்ப கட் பண்ணி கீழே வந்தால் தான் இவங்க டிகேவாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? தென் இப்போ இந்த ஏடிஎம்மாக பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் டிகே ஆயிருக்கா எண்ட் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா 122 ரூபா நேற்று கம்பெனி ப்ரீமியம். இன்னைக்கு முடியும் போது 118 ரூபா வச்சுக்கேன். ஓகேவா? ஒரு 4 rupees 80 paise. ஓகேவா? ஒரு 5 rupees டிகே ஆயிருக்கு இதில். அவ்வளோதான். இதை கம்பைண்டாக நேற்று செல் பண்ணியிருந்தீங்கன்னா. ஓகேவா? வாங்க நம்ம இதே பி சார்ட் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பி ஓப்பன் ஆனது பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக. அவங்க பி க்ளோஸ் 130 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆனவங்க. ஆனால் இன்னைக்கு ஓப்பன் ஆனது 124 ரூபாய்க்கு ஓப்பன் ஆயிருக்காங்க. ஓகேவா? ஓப்பன் ஆனவங்க மார்னிங்கே பி ஹையை ஃபஸ்ட்டு விக்கில டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஃபால் பியூட்டிஃபுல்லாக. ஓகேவா? நல்ல ஃபால், ஷார்ப் ஃபாலு. எஸ்டர்டே லோவையும் டெஸ்ட் பண்ணுறாங்க, ஹையும் டெஸ்ட் பண்ணுறாங்க, லோவையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து பியூட்டிஃபுல்லாக அகெயின் விவேப்புக்கு மேலே வராங்க. தென் டைனமிக் பிபிக்கு மேலே க்ளோஸ் வைக்கிறாங்க. தென் ஸ்டாட்டிக் பிக்கு மேலேயும் க்ளோஸ் வைக்கிறாங்க. கரண்டே ஓப்பனுக்கு மேலே ஸ்ட்ராங்காக போக ஆரம்பித்தவங்க அங்கேருந்து நான் ஸ்டாப் அவங்களோட ஹையை பிரேக் பண்ணுறாங்க. ஹையும் பிரேக் பண்ணி ஓகே எஸ்டர்டே ஹையும் பிரேக் பண்ணி மேலேயே தான் ட்ரேடிங் நடக்கிறாங்க. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஃபால் அகைன் பி ஹை திரும்ப அந்த ஹைக்கு மேலேயே தான் இன்னைக்கு நிலை பெற்று
இதில் நமக்கு எங்கெங்கெல்லாம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்கெல்லாம் நம்ம இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஓகேவா? ஃபியூச்சர்லேயும் கிராஸ் ஓவர் இருக்கணும், ஃபியூச்சர்லேயும் உங்கள் ட்ரெண்ட் கீழே இருக்கணும், ப்ளஸ் இண்டெக்ஸில் நம்மளோட லெவல்ஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டு தான் நம்ம ட்ரேடுன்றதை இனிஷியேட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, வாங்க ஐவி எப்படி ஒர்க் ஆகிருக்கு பார்க்கலாம். இன்றைக்கி ஐவி பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக நேற்று மாதிரியே சி சைடில் தான் நமக்கு ஐவி. ஓகே, ஓப்பனிங்கில் நமக்கு கிராஸ் ஓவர் கிடச்சிருச்சு. இந்த ஐவி அதிகமானது ஏடிஎம்மை போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி ஏடிஎம்லேருந்து ஒரு ஃபால், இங்கே கிராஸ் ஓவர் கிடச்சிது. இந்த கிராஸ் ஓவர் ஓகே, இந்த ஓஏ எங்கே இருக்குது பாருங்கள், இவங்க ஓப்பனுக்கு மேலே திரும்ப வரல. ஓகேவா? ஓஏ குறைச்சவங்க திரும்ப கரண்டே ஓப்பனுக்கு மேலே கூட வரல, கீழே தான் இருக்காங்க. இவங்க நல்லா மேலே போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஓகே, இந்த லெவலுக்கு மேலே போயிட்டாங்க. அப்போனா கால்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கால்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா மார்க்கெட்டை பியூட்டிஃபுல்லாக கீழே கொண்டு வர போகிறாங்க. எப்பப்பெல்லாம் நமக்கு ஒரு ரேஸ் கிடைக்குதோ, ஒரு ரெசிஸ்டன் கிடைக்குதோ, அங்கே நம்ம பி பை ஆர் சி செல் இன்ஷியேட் பண்ணால் நம்ம ப்ராஃபிட்டில் இருப்போம். ஓகேவா? அதை தான் இங்கே ஓஏல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இன்னைக்கான மார்க்கெட் டேட்டா. இன்னைக்கு மந்த் எண்டு. ஓகேவா? அக்டோபர் மந்தோட லாஸ்ட் ட்ரேடிங் டே, இந்த வீக்குக்கான லாஸ்ட் ட்ரேடிங்கு. இன்னைக்கு வந்து இந்த வீக்குக்கான லோ இன்னைக்கு தான் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? இது வீக்லி லோ. நம்ம வீக்லி ரேஞ்ச் என்ன எதிர்பார்க்கணும்னு சொன்னோம், 300 எதிர்பார்ப்போம். ஆனால் லாஸ்ட் வீக் என்ன வந்ததோ அதே தான் இந்த வீக்கு கொடுத்துருக்காங்க. 386 நமக்கு ரேஞ்சாக கிடச்சிருக்கு. ஓகேவா? பியூட்டிஃபுல்லாக இன்னைக்கான இன்ட்ராடே ரேஞ்ச் பாருங்கள், 242. நம்ம 150 தான் எதிர்பார்ப்போம். எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் 90 பாயிண்ட்ஸ் இன்னுமே கீழே கொண்டு போயிருக்காங்க. ஓகே, எதுக்காகனா இதை அச்சீவ் பண்ணுறதுக்காக. நம்ம 300 எதிர்பார்த்தோம், 350 நெக்ஸ்ட் லெவல் எதிர்பார்த்தோம், 350யும் பிரேக் பண்ணி லாஸ்ட் வீக் என்ன வந்திருக்கோ அதே தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த வீக் ஃபுல்லாக 300க்கு மேலே தான் மார்க்கெட் ரேஞ்சை வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வீக்லிக்கான 50%. ஓகே, இது மட்டும் ஒரு தான் கால்குலேட் பண்ணிக்கோங்க. தென் எப்போவுமே கொஞ்சம் சொன்ன மாதிரியே மேனுவலாகவும் கேல்குலேஷனை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா நேற்று வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரியே ஆட்டோமேட் சார்ட்டில் வந்து டெய்லி 50% வந்து நான் இன்புட் ஓகே ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் தப்பாக போனதால கேல்குலேஷன் தப்பாக வந்துருச்சு. ஆனால் மேனுவல் சார்ட்டில் கரெக்டாக இருந்தது. ஓகேவா? அதை பேஸ் பண்ணி என்ன மேனுவலில் கரெக்டாக இருக்குது, ஆட்டோமேட்டிக்கலி தப்பாக இருக்குது, என்ன தப்புன்னு சொல்லி பார்த்து கரெக்ட் பண்ணிட்டேன். அதனால தான் உங்களை எப்பயுமே சொல்கிறது, எக்ஸல் ஓகே, ஆனால் நம்ம கொடுக்குற இன்புட் தப்பாச்சுன்னா கேல்குலேஷன் தப்பாகிடும். ஓகே, நீங்கள் எக்ஸல்லையும் பண்ணுங்கள், ப்ளஸ் மேனுவலாகவும் எப்போவுமே கால்குலேஷன் போடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? தென் இது இந்த மந்த்துக்கான சார்ட்டு. ஓகே, இந்த வீக்கான லோ தான் கட் ஆயிருக்கு. ஓகே, லாஸ்ட் வீக் லோவை இந்த வீக் கட் பண்ணிருச்சு. ஆனால் இதை விட லோ எல்லாமே இருக்குது இன்னும் கீழே. ஓகே, இதெல்லாம் பிரேக் பண்ணாதான் நம்ம பேரிஷ் அப்படின்னு சொல்ல முடியும். இது ஜஸ்ட் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக தான் தெரியுது. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் எப்படி அமைதுன்றத. ஓகே, இது ஜஸ்ட் இந்த மந்த்துக்கான டேட்டா. ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். ஓகேவா? எப்பவுமே நமக்கு ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட்டும் நீங்கள் போட்டு வச்சுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இது வந்து இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேக்கான ஆப்ஷன் செயின் டேட்டா. இது ஆப்ஷன் செயின் டேட்டா வச்சு நம்ம இன்னைக்கு ஏடிஎம் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது ஜஸ்ட் வந்து ஒரு எல்டிபி ப்ரைஸ் தான். இன்னும் நமக்கு என்எஸ்சி சைடில் இருந்து க்ளோசிங் டேட்டா வரல. ஓகேவா? கிட்டத்தட்ட 9:30 ஆயிடுச்சு, இன்னுமே நமக்கு க்ளோசிங் டேட்டா வரல. க்ளோசிங் டேட்டா வந்துச்சுன்னா தான் நம்ம அதை பேஸ் பண்ணி கேல்குலேஷன் பண்ணி மண்டேக்கு தேவையான ட்ரேடிங் லெவல்ஸும் மார்க் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இன்றைக்கான வீடியோ இதுதான். மேபி என்எஸ்சி டேட்டா வந்துருச்சு அப்படின்னா நாளைக்கு கேல்குலேஷன் போட்டுட்டு நான் என்னோட லெவல்ஸை போஸ்ட் பண்ணுறேன், இல்லைன்னா முடிஞ்ச வீடியோ கூட போடுறேன். பார்ப்போம், நாளைக்கு டைம் பொறுத்து தான். ஓகே, எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்தாச்சு. உங்களுக்கு என்னோட எஃபர்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட வீடியோக்களுக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.